இந்த சேமியா பாயாசம் செய்கிறதுக்கு டீ போகிற நேரம் கூட ஆகாது. அதை விட ஸ்பீடாகவே செஞ்சு முடிச்சிடலாம். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நல்ல கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். சட்டி நல்லா சூடானதும் 1 கப் சேமியாவுக்கு 3 ஸ்பூன் நெய் ஊற்றலாம். நான் 2.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பாயாசம்னாலே முந்திரி பருப்பு தான் ஹைலைட்டு. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் யாருக்கும் முந்திரி பிடிக்காது. அதனால் நாங்கள் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு முந்திரி திராட்சை வேணும்னா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை வறுத்து எடுத்துட்டு சேம் அதே நெய்யிலேயே இப்போ சேமியாவே வறுத்துடலாம். நீங்கள் ஆல்ரெடி வறுத்த சேமியா வாங்கியிருந்தாலும் பரவாயில்லை, மறுபடியும் நெய்யில் வறுத்துக்கிறங்க. நெய்யில் வறுக்கிறதுல தான் ஸ்ட்ரக்சரே இருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேமியா நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துருக்கணும். மோஸ்ட்லி நிறைய பேர் தேங்காய் பாலில் பாயசம் செய்வாங்க. நாம் இன்னைக்கு பசும்பாலில் தான் செய்ய போகிறோம். பாக்கெட் பால் தான் இருந்தாலும் காய்ச்சின பாலாக இருக்கணும். ஏன்னா பால் கெட்டு போக கூட வாய்ப்பு இருக்குது. சும்மா ஒரு கொதி கொதிச்சா கூட போதுதான் பால். ரொம்ப காய்ச்சல் கூட அவசியம் இல்லை. சேமியா நல்லா வறுத்தாச்சு, ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நாம் எந்த பவுலில் சேமியா எடுத்துருக்கோமோ சேம் அதே பவுலில் 2 பவுல் தண்ணி எடுத்துக்கணும். இதான் கணக்கு. தண்ணி அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சேமியா இப்போ தண்ணியில தான் வேகணும். அடுப்பை நல்லா ஸ்பீடாக வச்சுக்கிறோங்க. சுற்றி இருக்கிற சேமியா எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. தண்ணியில் நல்லா வேகட்டும். பாலை காய்ச்சறதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா திக்கான பாலாக இருக்கணும். இப்போ பாலை ஆட் பண்ணிடலாம். பால் நல்லா க்ரீமி பாலாக இருக்கணும். ரொம்ப தண்ணியான பால்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் 1/2 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். பால் நல்லா திக்காக க்ரீமியாக ஆகணும். நல்லா வேகட்டும். ஒரு சேமியா எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்துருச்சான்னு. சேமியா நல்லா ஒரு 90% கிட்ட வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எந்த பவுலில் சேமியா எடுத்தோமோ சேம் அதே பவுல்லையே சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காவை உள்ள விதையை மட்டும் நல்லா நசுக்கி போடுங்க. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 பவுல் சுகர் போதும். வேணும்னா அப்புறம் லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதி வந்தோன்னே இறக்கிடலாம். அவ்வளோதான். நல்லா திக்காக க்ரீமியான சேமியா பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அல்நிகமா டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. தேங்க்யூ.